இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஸோ நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இல்லையா? டாக்டர் எனக்கு சடனாக குப்புன்னு வேர்க்குது, என்ன ரீசன்னே தெரியல, ஏசியில் தாங்க உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன், திடீர்னு வேர்க்குது, ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சடனாக ஒரு வியர்வை குப்புன்னு ஏங்க எனக்கு வேர்க்குது தெரியலையே, இது ஏதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயமா, நம்ம உடலில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, எதனால் இந்த சடனாக ஒரு ஸ்வெட்டிங் என்னால் தாங்கவே முடியல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு அப்படியே வேர்வை எந்திரிச்சு உட்காந்து மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்வீங்க. பகல்லையே நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சடனாக ஒரு வேர்வை வந்துருச்சுங்க, லைட்டாக தலை சுத்தில் உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு ரீசன் மெயினாக நெஞ்சு பகுதியில் எனக்கு அப்படியே ஒரு பெரிய அழுத்தம் வர மாதிரி இருக்குது, பெரிய பாறங்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது, ஏதோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது, குப்புன்னு வேர்த்துச்சு, தலை கழுத்தெல்லாம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே இசிஜி எடுத்து பார்த்தணும். ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு உடனடியாக நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக பயப்படுற மாதிரி ஒரு நிலை இருக்கும். திக்குன்னு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறது, சடனாக எனக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு, ஃபியர் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி திடுக்குன்னு வர்றது, அதாவது ஆன்சைட்டி ஃபியர், பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது இருக்குது. ஸோ இந்த ஆன்சைட்டி ஃபியர் வர்றது, ஸோ இது தேவையில்லாமல் நம்மளே எடுத்துக்கிறதுன்னு சொல்லலாம். சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக பயப்படுறவங்க, இல்லை நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு ஒரு இமேஜினேஷனில் நம்மளே நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு நம்மளே அஃபெக்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம நார்மலாக இருக்கும்போது யாராவது கூப்பிட்டா கூட நமக்கு ஒரு ஃபியர் வந்துடும், ஆன்சைட்டி ஃபியர் வந்துடும். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு அப்படியே ஒரு ஃபியரில் ஏதோ ஒரு தாட்ஸ் நமக்கு எழுப்பி விட்டுட்டு திக்குன்னு அப்போ ஒரு ஸ்வெட்டிங் வரும். ஸோ இது ஆன்சைட்டி ஃபியர்னால ஒரு சிலருக்கு வரலாம். வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஸோ நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இல்லையா? டாக்டர் எனக்கு சடனாக குப்புன்னு வேர்க்குது, என்ன ரீசன்னே தெரியல, ஏசியில் தாங்க உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன், திடீர்னு வேர்க்குது, ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சடனாக ஒரு வியர்வை குப்புன்னு ஏங்க எனக்கு வேர்க்குது தெரியலையே, இது ஏதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயமா, நம்ம உடலில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, எதனால் இந்த சடனாக ஒரு ஸ்வெட்டிங் என்னால் தாங்கவே முடியல, இதற்கான காரணங்கள் என்ன, எந்தெந்த நிலையில் உங்களுக்கு சடனாக ஒரு வியர்வை வருது, குப்புன்னு வேர்த்துருச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எது எது சாதாரணமான விஷயம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த பதிவில் இதுதான் அதிகமான வியர்வை, திடீர்னு எனக்கு வியர்வை வருது. ஏன்னா நிறைய பெண்கள் இதை சொல்கிறீங்க, ஆண்களும் ஒரு சிலர் சொல்கிறீங்க. இந்த கண்டிஷனுக்கு என்னதாங்க ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு அப்படியே வேர்வை எந்திரிச்சு உட்காந்து மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்வீங்க. பகல்லையே நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சடனாக ஒரு வேர்வை வந்துருச்சுங்க, லைட்டாக தலை சுத்தில் உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு ரீசன் மெயினாக லோ சுகராக இருக்கலாம். உங்களுடைய சுகர் லெவலை உடனே செக் பண்ணி பாருங்கள். ஸோ சுகர் லெவல் உங்களுக்கு குறைவாகும் பொழுது, உடலில் அந்த சுகர் லெவல் நமக்கு நல்லா குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு சடனாக வியர்வை வர்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் சுகர் இருக்கும், நம்ம ரொம்ப நாளாக டெஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்போம், மூலிகை மருந்துகள் நிறைய எடுப்பீங்க, ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க மருந்துகள். ஸோ இதனோட நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு புது முயற்சி எடுத்து இன்னைக்கு வாக்கிங் போகிறேன், இந்த டயட் தான் சாப்பிட்றேன், ஒயிட் ரைஸே சாப்பிட மாட்டேன், இது அதுன்ட்டு ஒரு 3-4 டேஸ் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு லோ சுகருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். அந்த சமயத்தில் நம்ம வேறு ஏதாவது சின்னதாக ஒரு இனிப்பு சாப்பிட்டு அந்த சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்லா உட்காந்துட்டு இருந்தேன், ஏசி ரூமில் தான் இருந்தேன், குப்புன்னு வேர்த்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நெஞ்சு பகுதியில் ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், நெஞ்சு பகுதியில் எனக்கு அப்படியே ஒரு பெரிய அழுத்தம் வர மாதிரி இருக்குது, பெரிய பாறங்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது, ஏதோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது,
குப்புன்னு வேர்த்துச்சு, தலை கழுத்தெல்லாம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே இசிஜி எடுத்து பார்த்தணும். ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு உடனடியாக நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு வேளை நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு, செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, நெஞ்சு பகுதியில் வலி நம்மளுடைய இடது கை வரைக்கும் பரவுது, முதுகு பக்கம் வரைக்கும் பரவுது, நம்ம பின் பக்கத்துல இருந்து கழுத்து வரைக்கும் அப்படியே லெஃப்ட் சைட் பாடியே ஒரு மாதிரி ஆட்டம் காட்டுருச்சுங்க அப்படின்னு நீங்கள் இருந்துச்சுன்னா உடனே நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்த விஷயம், எதில் இந்த மாதிரி சடனாக ஒரு வியர்வை வரும், நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிடும்போது அப்படியே தலை கழுத்து எல்லாமே ஒரு வியர்வை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெஸ்டேட்ரி ஸ்வெட்டிங். சாப்பிடும்போது மட்டும் ஒரு சிலருக்கு வரும். ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, சாப்பிடும்போது தொடச்சிக்கிட்டே சாப்பிட்றேன், ஏன் அவ்வளோ காரமாவா இருக்குது இல்லை சூடாவா இருக்குது, அது என்னன்னே தெரில, பல வருஷமாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏன் அது மாதிரி வருதுன்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு ரீசன் தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு ஒபீஸாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை நம்ம சாப்பிட்ற நேரம் கடந்து ரொம்ப அசிடிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கெஸ்டேட்ரி ஸ்வெட்டிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சாப்பிட்ற நேரத்தில் வருது அப்படின்னா ஹெரிடிட்டியாகவும் ஒரு சிலருக்கு வரலாம். இல்லை நார்மலாக நமக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஃபுட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக பயப்படுற மாதிரி ஒரு நிலை இருக்கும். திக்குன்னு ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறது, சடனாக எனக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு, ஃபியர் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி திடுக்குன்னு வர்றது, அதாவது ஆன்சைட்டி ஃபியர், பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது இருக்குது. ஸோ இந்த ஆன்சைட்டி ஃபியர் வர்றது, ஸோ இது தேவையில்லாமல் நம்மளே எடுத்துக்கிறதுன்னு சொல்லலாம். சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக பயப்படுறவங்க, இல்லை நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு ஒரு இமேஜினேஷனில் நம்மளே நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு நம்மளே அஃபெக்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம நார்மலாக இருக்கும்போது யாராவது கூப்பிட்டா கூட நமக்கு ஒரு ஃபியர் வந்துடும், ஆன்சைட்டி ஃபியர் வந்துடும். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு அப்படியே ஒரு ஃபியரில் ஏதோ ஒரு தாட்ஸ் நமக்கு எழுப்பி விட்டுட்டு திக்குன்னு அப்போது ஒரு ஸ்வெட்டிங் வரும். ஸோ இது ஆன்சைட்டி ஃபியர்னால ஒரு சிலருக்கு வரலாம். அடுத்த முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ், மருந்துகள். ஸோ இந்த மெடிசின்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்பொழுது சில வகையான மருந்துகள், அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்காக சில மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுக்கும்போது சில மருந்துகள், வலி நிவாரணி, பெயின் கில்லர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி மருந்துகளோட தன்மையினால் அது டைஜஷன் சரியாக ஆகலை, இல்லை சில நேரங்களில் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அது ஜீரணமாகும்போது சில நேரத்தில் நமக்கு வியர்வை, சடனாக ஒரு வியர்வை வரலாம். ஸோ அந்த டைம்லேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வியர்வை வருதா, ஸோ மருந்துகளால் வருதா அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லா பெண்களுமே ஒரு 45லேருந்து 52 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஹாட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் நார்மலாக நான் குக் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு நெஞ்சு படபடப்பு நெஞ்சு சூடாயிடுச்சு, வேர்த்துருச்சு, ஒரு 2 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகிட்டேன், உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ மூட் ஸ்விங் வர்ற மாதிரியே இந்த ஹாட் ஃப்ளஷ் வர ஆரம்பிச்சிடும், திடீர்னு வியர்வை வர்றது. அந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. ஸோ திடீர்னு அதிகமான வியர்வை வர்றது, நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு வியர்வை திரும்பவும் நார்மல் ஆகிறது. இது பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் டைமில் நிறையவே இந்த ஹார்ட் ஃப்ளஷ் நடக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஹார்ட் பீட் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுவுமே சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, குப்புன்னு வேர்க்குது, ஏசியில் தானே தூங்கிட்டு இருக்கீங்க, ஏங்க திடீர்னு இப்படி வேர்க்குது அப்படின்னா, சில நோய் நிலைகளில் இந்த கண்டிஷன் ஏற்படலாம். எந்திரிச்சு உட்காரும்போது என்னடா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கேன், இந்த அளவுக்கு வேர்த்துருச்சு, நான் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ, இல்லை உடலில் இந்த டியூபர்குலோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ, கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளோ, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம் இரவு நேரத்தில். அப்போது ஹோல் பாடி செக்கப் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட், உங்களுடைய லிவர் எப்படி இருக்குது, ஸோ குடல் பகுதி, இல்லை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பிரெஸ்ட், ஸோ இந்த மாதிரி நமக்கு வேறு ஏதாவது அன்வான்ட் க்ரோத் இருக்கா உடலில் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அதிவியர்வை, ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதே மாதிரி இந்த கெஸ்ட்ரேட்ரி
ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்கிறது சாப்பிடும்போது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வரலாம். இதை தவிர்த்து மற்ற நிலையில் குப்புன்னு வேர்க்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்தே ஆகணும். ஒருவேளை அது ஹார்ட்டோ இல்லை லிவரோ நம்மளுடைய நியூராலஜிக்கல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம். சின்ன சிம்டம் தானே பார்த்துக்கலான்னு விடாதீங்க. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடியவங்க இந்த சந்தேகத்தை கொஞ்ச நாளாக அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அது எந்த வகையில் நமக்கு இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.